கடலூரில் திமுகவுடன் வார்டுகள் பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் அதில் நல்ல முடிவு எட்டப்பட்டிருப்பதாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதுகுறித்து கடலூர் செய்தியாளர் தேவநாதனிடம் கேட்கலாம். தேவநாதன், மக்கள் நல கூட்டணியில் முக்கியமாக அங்கம் வகிக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடலூர் மாவட்டத்தில் திமுகவுடன் நடத்தி வரும் பேச்சுவார்த்தை குறித்து சொல்லுங்க. அதாவது கடலூர் மாவட்டத்தில் பார்த்தோம்னா 5 இருக்கு. இது வந்து கடலூர், நெல்லிக்குப்பம், பண்ருட்டி, விருத்தாச்சலம், சிதம்பரம் ஆகியதான் இந்த 5 நகராட்சிகள். இந்த நகராட்சிகள்ல வந்து திமுக கூட்டணியில விடுதலை சிறுத்தைகள் வந்து தற்போது பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்காங்க. அது நேற்று நள்ளிரவு முதல் வந்து இந்த பேச்சுவார்த்தைகள் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கடலூர் நகராட்சியில இருக்க 45 வார்டுகள்ல விடுதலை சிறுத்தைகளுடைய வாக்கு வங்கிகள் இருக்கிறதா கருதப்படும் 6 நகராட்சிகளை வந்து அவங்க அதாவது தங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுல வந்து ஏறக்குறைய ஒரு 3 to 4 நகராட்சிகள் வரைக்கும் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு திமுகவும் தயாராயிருக்கு. அதே போல வந்து இந்த கடலூர் நகராட்சியில வந்து துணைத் தலைவர் பதவியும் வந்து அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு திமுக சம்மதம் தெரிவிச்சிருக்கு. நெல்லிக்குப்பம் நகராட்சியில வந்து 6 தொகுதிகள் வந்து கேட்டிருக்காங்க. இங்க வந்து மொத்தம் இருக்கிறது 30 வார்டுகள். அங்க வந்து மொத்தம் வந்து 6 வார்டுகள் வந்து கேட்டிருக்காங்க. இங்கேயும் வந்து துணைத் தலைவர் பதவி வந்து கேட்டிருக்காங்க. மற்றபடி பார்த்தோம்னா சிதம்பரம் மற்றும் விருத்தாச்சலத்துல வந்து ஒரே ஒரு வார்டு மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அந்த ஒரு வார்டு வந்து தங்களுக்கு ஒதுக்கப்பட்டதா சிதம்பரம் நகராட்சியில வந்து 1வது வார்டு வந்து தங்களுக்கு ஒதுக்கும்படியா வந்து கேட்டிருக்காங்க. விருத்தாச்சலம் நகராட்சியிலையும் வந்து ஒரே ஒரு வார்டு தான் கேட்டிருக்காங்க. பண்ருட்டி நகராட்சியில வந்து எந்த ஒரு வார்டும் வந்து கேட்கல. இது குறித்த பேச்சுவார்த்தை வந்து நடந்துட்டு இருக்கு. அந்த பேச்சுவார்த்தையில வந்து அவங்க வந்து விட்டுக் கொடுக்கறதுக்கு வந்து தயாராகிருக்காங்க அதிமுக. இதை பார்த்தோன்னா அந்த மக்கள் நல கூட்டணியில முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த விடுதலை சிறுத்தைகள் தான். இந்த நிலையில வந்து இவங்க இந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறது பாத்தீங்கன்னா அந்த மக்கள் நல கூட்டணியில ஒரு குழப்பத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். தேவநாதன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமை மாவட்ட தலைமைக்கு எந்த மாதிரியான அறிவுரைகள் வழங்கி இருக்காங்க? இந்த நிலைப்பாட்டை மாநில தலைமை ஏற்றுக்கொண்டிருக்கிறதா? அதான் அது குறித்து கடலூர் மாவட்ட திமுக செயலாளர் முன்னாள் அமைச்சருமான MRK பன்னீர்செல்வத்தை கேட்கும்போது அவர் வந்து இது வந்து ஒரு லோக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட், அதாவது இங்க இருக்கிற கட்சி நிர்வாகிகளோட நாங்க வந்து பேசி இதுக்குரிய ஒரு அவங்க வந்து எங்கள்கிட்ட பேசினாங்க, அதுக்கு நாங்க வந்து சம்மதம் தெரிவிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைமையில வந்து அது மாதிரி கேட்கும்போது மாவட்ட தலைமையில கேட்கும்போது இதை வந்து நாங்க எங்க லோக்கல்ல வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்டா வந்து திமுக கிட்ட எங்களுடைய வாக்கு வங்கிகள் இருக்கிற பகுதிகளில் இருக்கிற தொகுதிகளை அதாவது வார்டுகளை மட்டும் கேட்டிருக்கோம். அந்த வார்டுகள் வந்து அவங்க வந்து தரதா சொல்லியிருக்காங்க. அதுபோல நெல்லிக்குப்பமும் கடலூரும் வந்து துணைத் தலைவர் பதவி வந்து கண்டிப்பா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு அதாவது வாய் வழி உத்தரவா வந்து நாங்க பண்ணிட்டு இருக்கோமே தவிர எழுத்துப்பூர்வமா எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி தான் அவங்க சொல்லியிருக்காங்க.